ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் இந்தியாலேயே ரொம்ப அதிக பட்ஜெட்டில் கட்டக்கூடிய ஒரு சில கோயில்களை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் கலாச்சாரம், பண்பாடு, அதன் கட்டுமானங்கள் எல்லாமே எப்போதுமே பிரம்மாண்டமாகவே இருந்து வந்துள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலை பார்த்து பிரமிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அதன் பின்னர் பெரிய அளவுகளில் மதம் சார்ந்த இடங்களில் எந்த கோவில்களும் கட்டப்படாமலே இருந்தது. தற்போது பெரிய அளவில் கோவில்கள் கட்டப்பட்டு வருகின்றன. முதலாவதா அயோத்தி கோவிலை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸ்ரீராமரின் பிறப்பிடமாக கருதக்கூடிய அயோத்தியில ஒரு பிரம்மாண்டமான ராமர் கோவில் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலை பத்தின முழு விவரம் ஏற்கனவே வீடியோல போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இந்த கோவில் ரூபாய் 1700 கோடி செலவுல கட்டியிருக்காங்க. இரண்டாவது அனுமன் கோவில் கிஷ்கிந்தா. ராமாயணத்தில் வாலியை வதம் செய்த இடம்தான் கிஷ்கிந்தா. இந்த இடத்தில் மிக உயரமான அனுமன் சிலையும் அனுமன் பிறந்த இடமாக கருதக்கூடிய அஞ்சனாத்ரி பெட்டாவில் அடிவாரத்தில் ரூபாய் 1200 கோடி செலவில் கோவிலும் கட்டப்பட்டு வருகின்றது. மூன்றாவதாக சந்திரோதயா கோவில். உத்தரப்பிரதேசத்தில் மதுராவில் கட்டப்படும் சந்திரோதயா கோவில் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. இக்கோவில் கட்டி முடிக்கப்பட்டால் உலகிலேயே மிக உயரமான மத நினைவு சின்னமாக மாறுமாம். 700 கோடி ரூபாய் செலவில் 62 ஏக்கர் நிலத்தில் 70 தளங்களுடன் கட்டப்பட்டு வரும் இக்கோவிலின் உயரம் 700 அடி. டெல்லியில் குதுப் மினாரை விட 3 மடங்கு அதிகமாம். இக்கோவிலில் 12 ஏக்கர் பார்க்கிங்க்கு மட்டும் விடப்பட்டு. நான்காவது விஸ்வ உமையா கோவில். கடுவ பட்டிதர் சமூகத்தின் தெய்வமான உமையாவின் பிரம்மாண்ட கோவில் குஜராத்தின் மெக்சானா பகுதியில் 74,000 சதுர அடி நிலத்தில் ரூபாய் 1500 கோடி செலவில் கட்டப்பட்டு வருகிறது. 255 அடி நீளமும் 160 அடி அகலமும் கொண்ட இந்த கோவிலின் கட்டுமானத்தில் ஒரு இரும்பு ஆணை கூட பயன்படுத்தவில்லையாம். ஐந்தாவது கோயில் விராட் ராமாயண் கோவில், பீகார். விராட் ராமாயண் கோவில் பீகாரின் கேசரியா பகுதியில் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு இந்து கோவில். இந்த கோவில் தனித்துவமான 33 அடி உயர சிவலிங்கத்தை கொண்டிருக்கும். இந்த பிரம்மாண்ட வளாகம் ரூபாய் 500 கோடி செலவில் கட்டப்பட்டு வருகிறது. ஆறாவது கோவில் திருப்பதி தேவஸ்தானம். ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதியை போன்றே திருப்பதி தேவஸ்தானம் ஜம்முவில் திருப்பதி வெங்கடேஸ்வரா கோவில் மிக பிரம்மாண்ட அளவில் கட்டி கொண்டு வருகிறது. ரூபாய் 50 கோடி செலவில் மலையடிவாரத்தில் சுமார் 62 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்படும் இக்கோவில் சோழர் காலத்து கட்டிடக்கலையுடன் கூடிய திராவிட பாணியை பிரதிபலிக்குமாம். இத்தகைய கட்டிடக்கலையில் ஜம்முவில் இருக்க போகும் முதல் கோவில் இதுதான் என்று தேவஸ்தானம் கூறுகிறது. திருப்பதியில் உள்ள தெய்வங்களின் அச்சு அசல் போலவே வெங்கடேஸ்வரா, பத்மாவதி மற்றும் ஆண்டாளின் சிலைகள் செய்யப்பட்டு ஜம்முவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாம். இந்த ஆண்டுக்குள் கட்டி முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.